செல்லுங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், அங்கே எல்லா பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் செவ்வையாகி கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சப்தம் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கு. மத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனத்துல படிச்சு பார்த்தா, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சப்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று இயேசு அவனை காண்பிக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரத்தில் சொன்னாரே, அந்த கூப்பிடுகிற சப்தம் இவன்தான் என்று யோவானை குறித்து இயேசு காண்பிக்கிறாங்க. அப்ப இயேசு வரணும்னு சொன்னா ஒரு தீர்க்கதரிசி முன்னால வரணும், வந்து பாதைகளை ஆயத்தப்படுத்தணும். பாதைனா ரோடு ஓடுறது இல்ல, மக்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். இயேசு வருகிறார் என்ற அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆயத்தமாக வைத்திருக்கணும். மேசியா வருகிறார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கணும். மேசியாவுடைய வருகை வரும்பொழுது என்னென்ன சம்பவிக்கும் என்பதை அவர்களுக்கு சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். அதற்கு முன்பாக அந்த ஆயத்த பணிகளை செய்வதற்காகத்தான் யோவான் ஸ்நானகன் புறப்பட்டு வந்தார். இது மரபு. ஓகேயா? சரி, இப்ப நீங்க பாருங்க, இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். வந்து பிரதான தூதர்களோடும் அவருடைய தேவ தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் இறங்கி வந்து அர்மகெதோன் என்ற இடத்திலே மகாபெரிய ஒரு யுத்தத்தை நிறைவேற்ற போகிறார். அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு இறங்கி வரணும்னா அதுக்கு முன்னால ஒரு ஃபோரன்னர் வரணும், தீர்க்கதரிசி வரணும். தீர்க்கதரிசி வந்து கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள், வனாந்திரத்திலே அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சப்தத்தை போல தீர்க்கதரிசிகள் முதல்ல புறப்பட்டு வரணும். தீர்க்கதரிசிகள் வந்து விட்டால் அடுத்து இயேசு வந்து விடுவார். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு இறங்கி வரணும்னா அதுக்கு முன்னால தீர்க்கதரிசி வரணும். இயேசு முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் வருகையில இயேசு ஒரு சின்ன தேசத்துக்குள்ளே மாத்திரம் வந்தார். அல்லேலூயா. வசனத்துல போட்டிருக்கு, யூதாவில் இருக்கும் பெத்லகேமே நீ சிறியதல்ல, உன்னில் இருந்து ரட்சகர் புறப்படுவார், உலகத்தை மீட்கும் மீட்பர் புறப்படுவார் என்று எழுதியிருக்கு. இயேசுனுடைய ஊழியம் எதற்குள்ளே நடத்தப்பட்ட? கலிலேயாவை சுற்றிலும் நடத்தப்பட்டது. இயேசு எந்த வெளிநாட்டுக்கும் போகல, அவருடைய நாட்டை விட்டு எங்கும் வெளியவே போகல, அங்கு மாத்திரம் அவர் ஊழியம் செய்ய போனார். இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தார்கள். அவங்க அங்க நின்னு இவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அது போதும் அவர் அந்த நேரத்தில் செய்ய போற வேலைக்கு. அவருடைய வருகை ஒரு தேசத்துல மாத்திரம் சம்பவித்தது. அதனால அவர் வருவதற்கு முன்பாக ஒரே ஒரு தீர்க்கதரிசி போதுமானவனாயிருந்தான். ஆனா இயேசுனுடைய வருகை இரண்டாவது முறையாக உலகம் முழுவதிலும் வரப்போகிறது. கர்த்தருடைய இரண்டாவது வருகைக்கு முதல் வருகைக்கு என்ன வித்தியாசம்? இரண்டாவது வருகையில குத்தினவர்களும் அவர்களை கண்டு புலம்புவார்கள். இயேசுவுக்கு விரோதமாய் தூரமாயிருந்த தேசங்கள் எல்லாம் அவரை கண்டு புலம்பும். கர்த்தருடைய வருகை யாவருடைய கண்களும் பார்க்கும்படிக்காக வெளியரங்கமா நடக்கும். முதல் வருகையிலே மேசியாவாகிய இயேசு வந்துவிட்டு போன செய்தி பலருக்கு தெரியாது. கொஞ்சம் பேருக்கு, ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் தெரியும். அவருடைய வருகை அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இரண்டாவது முறை வரும்பொழுது அப்படி அல்ல. அவருடைய வருகை உலகம் முழுவதும் சம்பவிக்க போகிறது, எல்லா தேசங்களிலும் சம்பவிக்க போகிறது, எல்லா இனத்திலும் சம்பவிக்க போகிறது, எல்லா ஜனங்களும் பார்க்க போறாங்க, யாவரும் பார்க்கும்படிக்கு இயேசு வர போறார். இப்போ அவருடைய வருகை பிரத்யட்சமானதும் பகிரங்கமானதுமாக இருக்கிறது. அதனால இப்போ இயேசுக்கு ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாய் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சின்ன நாட்டுக்கு 10 பேருக்கு தெரியறதுக்கு வரும், போதும், ஒரு தீர்க்கதரிசி போதும். இப்ப அப்படி இல்ல, உலகம் முழுசுக்கு நான் வரணும். அப்படியானால் இந்தியாவில் எனக்கு தீர்க்கதரிசிகள் வேண்டும், மலேசியாவில் எனக்கு தீர்க்கதரிசிகள் வேண்டும், ஜப்பான்ல எனக்கு தீர்க்கதரிசிகள் வேண்டும். இனி கடைசி காலத்தில் எழும்புகிற எல்லா ஊழியக்காரனுமே தீர்க்கதரிசியா இருக்கணும். அவன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தத்தை போல கர்த்தருடைய வருகைக்கு சொல்லி அவருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிற சப்தமா அவன் ஒலிக்க வேண்டும். இவன் வந்துவிட்டால் அடுத்து இயேசு வந்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எழுப்ப ஆரம்பித்து விட்டார். ஒரு தீர்க்க தரிசன சந்ததி எழுப்ப ஆரம்பிச்சுட்டார். இதான் நம்முடைய வேலை. கடைசி காலத்துல ஏன் கர்த்தர் எல்லாரையும் தீர்க்கதரிசியா மாத்தணும்? நாம் எல்லாம் எழும்பி பாதையை செவைப்படுத்தணும். அவன் எழும்பி யூதாவில் கர்த்தருக்கு பாதையை செவை பண்ணான். இப்போ கர்த்தருடைய வருகை உலகம் முழுவதும் நடக்க போறதுனால உலகம் முழுவதும் அவருக்கு பாதையை செவை பண்ணணும். எல்லா இனத்திலும் நடக்க போகிறதுனால் எல்லா இன ஜனங்களுக்கும் அவருடைய வருகை சொல்லப்பட வேண்டும், அவருக்கு வழி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், இனி அபிஷேகம் பண்ணப்படுகிற எல்லாம்
எழுப்பப்படுகிறவன் எல்லாம், புறப்படுகிறவன் எல்லாம் என்னுடைய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குமாரனா இருந்தா கூட கூட்டிட்டு வா. கர்த்தர் பாருங்க, சின்ன குழந்தைய கூட தீர்க்கதரிசியா வரணும்னு சொல்றாரு. காரணம் என்ன? அவருக்கு வேணும், நிறைய தீர்க்கதரிசி வேணும். பாதை எல்லா இடத்திலும் பாதை செவைப்படுத்தப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு கூட ஊழியத்தை தர்றார் கர்த்தர். புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, பிள்ளைகள் ஏதாவது ஊழியம் செஞ்சிருக்காங்களா? அது கீழே நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் அதில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு தான் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்களா? பிள்ளைகளுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இனி வருகிற காலத்தில் பிள்ளைகளே ஊழியம் செய்ய போறாங்க. ஏன்னா டிமாண்ட், இப்போ தீர்க்கதரிசிகள் வேணும். அவ்வளவு தீர்க்கதரிசிகள் வேணும். அவ்வளவு வேலை என்ன இருக்குது ஆண்டவரே? வேலை இருக்கு. பிள்ளைகளை கூட ஏன் தீர்க்கதரிசியா மாத்தணும்? அவனுக்கு என்ன தெரியும்? பச்சை பிள்ளை ஆண்டவர், இப்பதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறான். இருக்கட்டும், கூட்டி வா, அவனை நான் நிரப்பணும். ஏன் ஆண்டவரே? அவன் என்ன செய்யணும்? ஏன் வேணும்பா? நமக்கு நிறைய தீர்க்கதரிசி வேணும். ஏனென்றால் உலகம் முழுவதும் பாதை செவைப்படுத்தப்பட வேண்டும். என் வருகை உலகம் முழுவதும் நடத்த போகிறது. அறுப்புக்கு வேலையாட்கள் எழும்பணும். எனக்கு பாதை செவை பண்ணுகிற ஊழியக்காரர்கள் எழும்பணும். அவன் குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல. நான் எவனையும் என்னுடைய சத்துவத்தின் வல்லமையினால் நிரப்பி அவர்களை உயர்த்துகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனையும் என் ஆவினால் நிரப்பி என் தீர்க்க தரிசனமாய் என் வாயாய் பயன்படுத்துகிற தேவன். ஒரு கழுதையின் வாயை திறந்து பேச வச்சனே, உன் குழந்தையின் வாயை திறந்து பேச வைக்க எனக்கு தெரியாதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருக்கு இப்ப தீர்க்கதரிசிகள் தேவை. இல்லாவிட்டால் எதற்கு இப்ப தீர்க்கதரிசி இவ்வளவு பேர் எதுக்கு தேவை? குமாரர்களில் தீர்க்கதரிசி இருக்குமா? குமாரத்திகளில் தீர்க்கதரிசி வேண்டுமா? வாலிபர்களில் தீர்க்கதரிசி வேண்டுமா? வாலிப பெண்கள் தீர்க்கதரிசியா இருக்கணுமா? மூப்பர்கள் தீர்க்கதரிசியா இருக்கணுமா? ஊழியக்காரன் தீர்க்கதரிசியா இருக்கணுமா? ஊழியக்காரி தீர்க்கதரிசியா இருக்கணும். ஏன் ஆண்டவரே? ஏனென்றால் இது இப்பொழுது அவசியம். என் வருகை வரப்போகிறது. உலகம் முழுவதும் சம்பவிக்க போகிறது. நீங்கள் கண்கள் காணுகிற எவ்விடத்திலும், எந்த இனத்திலும், எந்த தேசத்திலும், எந்த மொழியிலும், எந்த ஜனத்துக்கு நடுவிலும் நீங்கள் பாதையை செவ்வைப்படுத்துகிற தீர்க்கதரிசிகளால் புறப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இப்ப தீர்க்கதரிசிகளுக்கு தான் டிமாண்ட். இனி தீர்க்கதரிசிகளின் காலம். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அல்ல, கர்த்தர் வருகிறார் என்கிற வார்த்தையை சொல்லி கடைசி கால எக்காலமாக கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள். இப்பொழுதே மரத்தின் வேரருகிலே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானகனை போல முழங்குகிற சப்தத்தை கர்த்தர் உங்கள் வாயிலை வைத்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி தனக்கு பாதைகளை செவைப்படுத்துவதற்காக அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் நீ வேண்டுமாம். எவ்வளவு டிமாண்ட் இருந்தா பிள்ளைகளை வேலைக்கு கூடுவாரு பாருங்க. கவர்மெண்ட் சொல்லுது குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், இல்லடா எனக்கு வேணும் குழந்தைகள், எல்கேஜி பரவாயில்ல வேணும். என்ன ஊழியத்துக்கு ஆண்டு? தீர்க்க தரிசன ஊழியமா? அடடா, பயங்கரமான ஊழியமாச்சே. அது எலியா எலிசா போன்ற பெரிய புத்திசாலிகள் செஞ்சதாச்சே. அதை போய் என் பிள்ளை எப்படி செய்வான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். பிள்ளையை மாத்திரம் நீ கூட்டிக் கொண்டு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துல எல்லாருக்கும் இடம் இருக்குது. அதனாலதான் வந்து கர்த்தரிடத்துல கேட்ட உடனே எப்படான் கர்த்தர் காத்து உடனே நிரப்பி விடுகிறார். தாமதம் பண்றாருன்னு பாருங்க. ஒரு காலத்துல அபிஷேகம் பெறணும்னா அப்படியே நாடு நாடா காடு காடா ஓடும். ஆண்டவரே நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். இப்படி இல்ல. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அடுத்த வினாடி கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. அல்லேலூயா. ஏன்னா இனி காலம் செல்லாது. எல்லாம் கர்ப்பவேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மணவாளன் சீக்கிரம் வந்து விட்டார். அவருடைய கால்கள் வாசல் அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறது. இப்ப ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. தீர்க்க தரிசன சந்ததி எழும்பணும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். வனாந்திரத்திலே கூப்பிடுற சப்தம் எதிரொலிக்கணும். அது தேசங்களில் பட்டி தொட்டிகளில் எல்லாம் எதிரொலிக்கணும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு யாவருடைய கண்களும் அறியும்படிக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இப்பெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி போதாது, ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியா இருக்கணும். அந்த அபிஷேகம் தான் இந்த அபிஷேகம். அதான் இந்த கடைசி கால அபிஷேகம். கர்த்தர் இந்த அபிஷேகத்தினால் தான் உங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாக, தமக்கு பாதையை செவை பண்ணுகிறவர்களாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். இதான் கடைசி கால வாக்கு தத்தம். நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தில் பிரதானமான வாக்கு தத்தம். இந்த அபிஷேகத்தினால் நிரம்பணும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா சிலர் பாத்தீங்கன்னா அவங்க கண்டது, வந்தது, நின்றது, தின்றது, போனது எல்லாத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பான். குறிப்பாக சில பெண்கள் தங்கள் கணவர்களை மிரட்டுவதற்கு தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்துவாங்க. இன்னும் சிலர் தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தி அவங்களுடைய தேவையை சந்தித்துக் கொள்வதற்காக பயன்படுத்துவாங்க. அப்படி திடீர்னு ஜெபத்துக்கு போயிட்டு நம்ம அழுதுகிட்டே வெளியே வரும். எங்க ஆண்டவர் ஒண்ணு பேசினாரு, சொன்னா நீங்க கோச்சிக்கிற மாட்டீங்களே, நான் ரொம்ப அழுதழு மன்றாடினே என்ன அப்படின்னு கேட்பாங்க.
இந்த மாதிரி போத்தீஸ்ல ஒரு பட்டு புடவை வந்திருக்குதான், 25,000 ரூபாயா. ஆண்டவர் சொல்றார், என் மகளுக்கு வாங்கி கொடுக்க சொல்லு.